இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா? அப்படியே நீட்டாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு கோரிக்கை தராரு. ஸோ ஐ எம் தர்மேந்திர பிரதான், ஐ எம் ரிசைனிங் மை யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஃபார் சம் ரீசன்ஸ். என்ன சம் ரீசன்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டருங்கிற ஒரு பதவி வச்சுக்கிட்டு அவரால் ஒழுங்காக பண்ண முடியல. இதுதான் ஓப்பனான ஃபேக்ட். நான் அவங்க 3 லாங்குவேஜ் ஹிந்தியை நான் ஏற்றுக்கிட்டேன்னா தமிழை பீகாரில் அவங்க ஏற்றுக்குவாங்களா? தமிழை ராஜஸ்தானில் அவங்க ஏற்றுக்குவாங்களா? அப்போ எதுக்கு அந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கொண்டு வந்து நுழைக்கிறீங்க? நம்ம நீட் எக்ஸாம் எழுதினாலுமே எனக்கு மார்க் வராது, எதுக்கு தேவையில்லாமல் போய் எழுதிட்டு போகிறது அப்படின்டா? அப்போ நாட்டில் வந்து ஒரு சிறந்த மருத்துவராகிற ஒரு வாய்ப்பை வந்து இந்த இந்தியா வந்து தவற விடுதா? ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு நாய் அடிக்கிற மாதிரி பசங்களை அடிக்கிறாங்க. எத்தனை பசங்க அதில் வந்து தேவையில்ல சம்மதமே இல்லாமல் குண்டுகளை வந்து தூக்கி எறிகிறாங்க. அதே மாதிரி சில ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே அவங்க நோட்டில் வந்து எப்படின்னா அந்த பசங்களை வந்து ஒரு டியூஷன் சென்டர்லேருந்து வெளியே வர அந்த பசங்களை வந்து நோட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. நாளைக்கு நீட் எக்ஸாம் அந்த பேப்பரோட வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க. நீட் எக்ஸாமில் இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பையனோட நோட் முன்னாடி நாளில் அந்த டியூஷன் சென்டர் முடிச்சு வரப்போ இருக்குது. பேப்பர் லீக். சில இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு 14 லட்ச ரூபா தா, நான் உனக்கு பேப்பர் தரேன், எனக்கு 10 லட்ச ரூபா தா, நான் உனக்கு பேப்பர் தரேன். அப்போ இதுக்கு வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷன் பாலிசியை வந்து வச்சுக்கல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து என்னதான் கொஸ்டின் எழுப்பினாலுமே இந்த மத்திய அரசாங்கம் வந்து க்ளோசிங்லேயே இருக்கு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாயை திறந்து. அப்போ ஒரு பையனோட உயிர், ஒரு உடல், அந்த பொண்ணோட அந்த வாழ்க்கையில இருந்தால் எவ்வளவோ சாதிக்க வேண்டியது 1 கோடி ரூபாய்க்குள்ள அடைஞ்சு போச்சு. ஸோ வீராஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஃபஹத். நான் வந்து திண்டுக்கல் மாநகர் மாவட்ட மாணவர் காங்கிரஸினுடைய மாவட்ட துணைத் தலைவராக 4 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறேன். வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும் ப்ரோ. இதுக்கு கேள்விக்குறி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஆக்சுவலி என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வந்து பேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பேன் பண்ணால் அவங்க மேலே இருக்க தப்பை வந்து ஒத்துக்குவாங்கல்ல. இப்போ நான் கேட்குற ஒரு சின்ன கொஸ்டின் வந்து என்னென்னா, தர்மேந்திர பிரதான் பழைய யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறனால தான் மாணவர்கள் வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு போராட்டம் நடத்தி டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தர் நடத்தி அவ்வளோ ரிசைன் பண்ணார். ஆனால் இப்போ ஒருத்தர் கையில் தந்திருக்காங்க பார்த்தீங்களா, புது கல்வித்துறை அமைச்சர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டருங்கிற ஒரு பதவி வச்சுக்கிட்டு அவரால் ஒழுங்காக பண்ண முடியல. இதுதான் ஓப்பனான ஃபேக்ட். ஆனால் இப்போ இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுட்டு அந்த கன்சம்ஷன் துறையோட அமைச்சராக இருக்கார். அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் அந்த துறையோட அமைச்சராக இருக்கார். அப்போ இதுவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான துறை. இதை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு வந்து நேரம் இருக்காது. அப்போ இந்த சமயத்தில் போய் அவருக்கு எஜுகேஷன் மினிஸ்டர்னு தந்து சம்மதமே இல்லாமல் அவருக்கு வந்து தரதுங்கிறது வந்து ஒரு வேஸ்ட்டான வேலை. அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்கேம் ஓடுற வரைக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு நல்ல படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க கையில் தந்து இந்த விஷயத்தை சால்வ் பண்ணிட்டு அடுத்த அமைச்சரவையில் இடம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபஸ்ட்டு கோரிக்கை. செகண்ட் வந்து நான் வந்து என்ன வைப்பேன்னா, நீட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு டாக்டரா ஒரு மாணவன் வந்து தேர்வாகிறதுக்காக ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நீட். ஸோ இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, 12th எடுக்கிற மார்க் அடிப்படையாக வச்சு தான் வந்து டாக்டருக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து என்னன்னா, காங்கிரஸ் எங்களோட ஆட்சியில் இருக்கிறப்ப தான் இந்த நீட்டை வந்து கொண்டு வந்தோம். ஆனால் நாங்கள் கொண்டு வந்த பர்பஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு வந்து எது கொண்டு வந்தோம்னா, அந்தந்த மாநில கல்வி பட்டியலில் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த மாநிலத்தில் வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீட்டு வந்து வேணாம் அப்படின்னா தமிழ்நாட்டு தேவையில்லை, எப்பயும் போல 12th மார்க்கை வச்சு இது பண்ணிக்கலாம். நாங்கள் கொண்டு வந்தது வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் படி கொண்டு வந்தோம். ஆனால் எப்போ பிஜேபி பாரதிய ஜனதா வந்து ஆட்சிக்கு வந்துச்சோ, நீட்டை வந்து கம்பல்சரியாக மாற்றிட்டாங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கே தெரியும் 3 லாங்குவேஜ் பாலிசி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இப்போ தமிழ் மொழி சரி, நான் அவங்க 3 லாங்குவேஜ் ஹிந்தியை நான் ஏற்றுக்கிட்டேன்னா தமிழை பீகாரில் அவங்க ஏற்றுக்குவாங்களா? தமிழை ராஜஸ்தானில் அவங்க ஏற்றுக்குவாங்களா? அப்போ எதுக்கு அந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கொண்டு வந்து நுழைக்கிறீங்க? அதே மாதிரி வந்து என்னன்னா, இந்த மத்திய அரசாங்கம் வந்து எப்படின்னா ஒரு மோசமான ஒரு அரசாங்கமாக இப்போ நடந்துக்கிறீங்க. என்னன்னா, மாணவர்கள் தான் எதிர்காலத்தோட தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த தூண்களே இப்போ அடிச்சு நுறக்குறாங்களே, அந்த தூண்களே இப்போ வந்து அவங்க அடிச்சு நொறுக்குறாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து அவங்க ஒரு வாழ்க்கையை வந்து வர ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ண போகிற அந்த மாணவர்களை இப்போ அவங்க வந்து இப்படி ஒரு அடிச்சு நொறுக்குனாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து என்ன போய் ஃபிக்ஸ் ஆகும்? ஸோ அப்போ படிப்பு மேலே இருக்க ஆசை யாருக்காச்சும் வருமா? சரி, இப்போ இவ்வளோ மாணவர்கள் வந்து போராடினாங்கல்ல, ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன்னா இப்போ எனக்கு தோணுமா, நம்ம நீட் எக்ஸாம் எழுதினாலுமே எனக்கு மார்க் வராது, எதுக்கு தேவையில்லாமல் போய் எழுதிட்டு போகிறது அப்படின்டா? அப்போ நாட்டில் வந்து ஒரு சிறந்த மருத்துவராகிற ஒரு வாய்ப்பை வந்து இந்த இந்தியா வந்து தவற விடுதா? அதுக்கு காரணம் என்னது? இந்த மாணவர்களை அடித்தது. ஓப்பனாக சொல்லணும்னா,
ஒரு நாய் அடிக்கிற மாதிரி பசங்களை அடிக்கிறாங்க. எத்தனை பசங்க அதில் வந்து தேவையில்ல சம்மதமே இல்லாமல் குண்டுகளை வந்து தூக்கி எறிகிறாங்க. ஆனால் இதை வந்து கேட்ட மாண்புமிகு இந்த இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை போலீஸ் அப்படியே தூக்கிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அவர் மூக்கில் அடிக்கிறாங்க, ரத்தம் வருது. ஸோ அப்போ வந்து என்னது, நான் வந்து ராகுல் காந்தியை மட்டும் சொல்ல வரல, நிறைய ஸ்டேட்டோட சிஎம் வந்திருந்தாங்க. கேரளாத்துலேருந்து விடி சதீஷன் வந்திருந்தாரு, தெலுங்கானாலேருந்து ரேவந்த் ரெட்டி வந்திருந்தாங்க, கர்நாடகாலேருந்து டிகே சிவகுமார் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே வந்து என்னன்னா ஒரு சிஎம், ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இப்படின்னு பார்க்காம அடிச்சுட்டு போறாங்கன்னா, ஒரு நாட்டின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆளும் தலைவர்களுக்கே இந்த நிலைமைனா இப்போ ஒரு மாணவர்களுக்கு என்ன நிலைமை? நான் இதான் எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்னன்னா, மாணவர்களுக்கே இவ்வளோ ஒரு கஷ்டம்னா அப்போ வந்து அவங்க எப்படி அவங்க லைஃப்ல வந்து அவங்க சக்சீட் பண்ணுவாங்க? இந்த காயங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு தீர்வு சொல்லாம மாணவரணி சார்பா நாங்க வந்து என்னைக்குமே விடமாட்டோம். ஏன்னா மாணவர்களை சொல்ல போனா அடிக்கவே கூடாது. யார் இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் தந்தான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து பார்த்தோன்னே எவ்வளவோ கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. அது என்னடா ஒரு படிப்புக்காக போராடுறாங்களே, ஆனால் அந்த படிப்பே வந்து இவ்வளோ கரெக்டா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாத்தோட ஒரு மன வேதனையா இருக்கு. நீட் இப்படின்னு வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 12th படிக்கிறாங்கன்னா அந்த 12th மாணவனோட மார்க்கை வச்சு தான் வந்து என்னன்னா அவங்க டாக்டர் ஆகணும். அந்த கட் ஆஃப் வச்சு அவங்க டாக்டர் ஆவாங்க. ஆனால் இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்தோடனே இந்த நீட் படிக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்க, நான் மெட்ரிக்கில் படிக்கிறேன். ஆனால் நீட்டோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் மட்டும்தான். இப்போ நான் மெட்ரிக் படிக்கிறேன்னா நீங்கள் ஈஸியாக கிராக் ஆகி போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் அப்பா கொஞ்சம் ரிச், என் அப்பா கொஞ்சம் போர், நான் சமச்சீர் கல்வியில் படிக்கிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஈஸியாக டாக்டர் ஆகிடலாம். நான் டிலே ஆகும், 1 வருஷம் டிலே ஆகும், 2 வருஷம் டிலே ஆகும். எப்படி ப்ரோ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சு திடீர்னு இங்கிலீஷ் படிக்க சொன்னால் யாருக்காச்சும் வருமா? அப்போ நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு காமனாக சமச்சீர் கல்வியும் உள்ளே சேர்க்கணும். அவங்க அதை சேர்க்கல. ஆனால் அவங்க கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிபிஎஸ்சி மட்டும்தான். அப்படி இப்போ இதனால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்னா நான் இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்னா, ஒரு கொஷின் எழுதியிருக்காங்க. அந்த கொஷின் வந்து கரெக்டான கொஷின் தான், அதுக்கு வந்து +4 4 மார்க்கு. ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டாங்கன்னா -1 மார்க்கு. கரெக்டாக எழுதுனாங்கன்னா +4, தப்பாக எழுதுனாங்கன்னா -1. இதுதான் வந்து என்னன்னா நீட்டோட ப்ரொசீஜர். கொஷின் எழுதவே இல்லாட்டினா 0 மார்க் வந்து அந்த கொஷினுக்கு வந்து அவார்ட் ஆகாது. ஆனால் 2024 நீங்கள் நடந்ததை பார்த்தீங்கன்னா 719 அவுட் ஆஃப் 720 வந்திருக்கு. அது பாசிபிளே கிடையாது. 720 மார்க்குக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 719 மார்க் எடுத்திருக்காங்க, அது பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மாணவன் வந்து எல்லா கொஷினையும் அது வந்து எப்படி மீன் பண்ணுதுன்னா 180 கொஷினும் கரெக்டாக இருக்கதே 180 கொஷினும் கரெக்டாக எழுதிட்டாங்க. ஆனால் ஒரு கொஷின் தப்பா. அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக திருத்துறாங்க. 180 கொஷின் கரெக்டாக எழுதி அதில் நாங்கள் -1 பண்ணுறோம். இருக்கிறதே 180 கொஷின். இது எப்படி எனக்கு அதே மாதிரி ஒன்று என்னன்னா, ராஜஸ்தானில் நான் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதுறேன், நீங்கள் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உட்காந்து வரிசையாக உட்காந்து எழுதுற 7 பேருமே 720 அவுட் ஆஃப் 720. எப்படி? பாசிபிளே கிடையாது. அது அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 10th ஃபெயில் ஆகிட்டு திரும்பி படித்து எழுதி 11th வந்திருக்கான். 12th அவனுக்கு அரியர். ஆனால் அவன் நீட்டில் பார்த்தீங்கன்னா 720 அவுட் ஆஃப் 720. ஆனால் சிபிஎஸ்சியோட காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட். எப்படி அவனால் எழுத முடியும்? அதே மாதிரி சில ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே அவங்க நோட்டில் வந்து எப்படின்னா அந்த பசங்களை வந்து ஒரு டியூஷன் சென்டர்லேருந்து வெளியே வர அந்த பசங்களை வந்து நோட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. நாளைக்கு நீட் எக்ஸாம் அந்த பேப்பரோட வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க. நீட் எக்ஸாமில் இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பையனோட நோட் முன்னாடி நாளில் அந்த டியூஷன் சென்டர் முடிச்சு வரப்ப இருக்கு. பேப்பர் லீக். சில இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு 14 லட்ச ரூபா தா, நான் உனக்கு பேப்பர் தரேன். எனக்கு 10 லட்ச ரூபா தா, நான் உனக்கு பேப்பர் தரேன். அப்போ இதுக்கு வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷன் பாலிசியை வந்து வச்சுக்கல. நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல். நீட் எக்ஸாமுக்கு உள்ளே போகிற மாணவர்களுக்கு வந்து இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடாது, ரெட்டு போட்டுட்டு வந்தால் உள்ளே எதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது, ஒயிட்டு போட்டுட்டு வரணும், ஷூ போட்டுட்டு வரக்கூடாது, செப்பல் போட்டுட்டு வரணும். அப்போ எழுத போகிற அந்த மாணவனுக்கு நீ வந்து என்னன்னா இவ்வளோ ஒரு இது வைக்கிறீல, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. ஆனால் உன்னோட நீட் கொஷின் பேப்பரை மூலம் உன்னால் பாதுகாப்பாக வச்சுக்க முடிஞ்சா? இந்த பாதுகாப்பு அங்கே தந்திருந்தாலே இந்நேரம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அதே மாதிரி வந்து என்னன்னா ஒன்னொன்று நான் வந்து என்ன கேட்கணும்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை, மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெல்லியில் போராட போய் தான் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணார். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா? அப்படியே நீட்டாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு கோரிக்கை தராரு. ஸோ ஐ எம் தர்மேந்திர பிரதான், ஐ எம் ரிசைனிங் மை யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஃபார் சம் ரீசன்ஸ். என்ன சம் ரீசன்? ஏன்னா உன்னோட இதெல்லாம்னாலையா நீ வெளியே போகிற? மக்களோட கோரிக்கை, உன்னோட ஆட்சியில் வந்து தப்பு நடந்துச்சுன்னு தெரியுது, வெளியே போகிற. ஆனால் அவர் சொல்கிற அந்த வார்த்தையே சொல்ல மாட்டாரு.
ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து எப்படின்னா என் மேலே தப்பு இருக்குது அதனால தான் நான் வெளியே போகிறேன்னு ஒத்துக்கவே இல்லை ஒன்று வரைக்கும். என்ன சொல்கிறது, சம் ரீசன்ஸ், எனக்கு சில ரீசன்ஸ்னால நான் வெளியே போகிறேன். இது அப்போ மாணவர்களோட அந்த போராட்டத்தோட துச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த மத்திய கல்வி வந்து என்னென்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து மாணவர்கள் கொண்டு போயிடுறாரு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஜூலை 28 இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சியோட கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம். எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எழுதுவாங்க பார்த்தீங்களா அந்த எக்ஸாம்ஸ் வந்து இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி அந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக எடுத்திருக்காங்க. அந்த ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டமில் கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது. அதுவும் வந்து இது இந்த மோடி அரசாங்கம் மேலே வந்து தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க சிபிஎஸ்சிக்கு. அப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஷின் பேப்பர் எப்படி கேட்கணும் ப்ரோ? கொஞ்சம் மாடரேட்டாக கேட்கணும்ல. ஆனால் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னா சிபிஎஸ்சி எழுதின அந்த இன்னைக்கு எழுதின எக்ஸாமோட கொஷின் பேப்பர் வந்து 80% டஃப். அந்த அளவுக்கு டஃப். ஃபர்ஸ்ட் தந்த கொஷின் பேப்பரோட இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப். அப்போ அந்த பையனால் எழுத முடியல, நீங்கள் இவ்வளோ டஃப்பாக தந்து ஓஎஸ்எம்ல கரெக்ஷன் பண்ணனால தான் அவன் அரியர் எக்ஸாம் எழுதுறான். அதுலேயும் போய் இவ்வளோ டஃப்பாக வச்சா திரும்பி அரியர். ஆனால் அந்த அரியர் கிளியர் பண்ண முடியாது, வேஸ்ட். ஒரு வருஷம் கழிச்சு 5 சப்ஜெக்ட் எழுதணும், எல்லா பேப்பரையும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதணும். அப்போ அந்த பையனோட ஒரு வருஷம் லைஃப் வேஸ்ட்டாக போச்சா? அப்போ இந்த சிபிஎஸ்சி நீட்டாக இருக்கட்டும், ரெண்டோட நோக்கம் என்னன்னு தெரியுமா? இப்போ ட்ரெண்ட் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, 12th படிக்கிறியா நீ பாஸ் ஆகக்கூடாது, கீழே உட்காரு, ஒரு வருஷம் கழிச்சு படிச்சுட்டா. சரி, அப்படி ஒரு வருஷம் கழிச்சு படிக்கிறியா, டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? ஆகக்கூடாது. ஏன்னா நான் தான் அப்படி நீட்டுன்னு ஒரு எக்ஸாம்னு வச்சிருக்கேன்ல. நான் கரெக்டாக வந்து என்னன்னா, எப்போ நீட்டை வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து மாநில அரசாங்கத்துக்கு மாற்றுறாங்களோ அப்போ தான் கரெக்டாக ஆகும். இப்போதைக்கு இருக்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு ரைட்ஸ் கிடையாது. எப்படின்னா நீட்டை வந்து இது தமிழ்நாட்டுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதிப்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சிஎம்க்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இதே எப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து இதை ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்றுறாங்களோ அப்போ ரைட்ஸ் இருக்குது. இப்போ கர்நாடகா இருக்குது. இப்போ கர்நாடகாவில் வந்து டிகே சிவகுமார் இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து விஜய் அண்ணா இருக்காங்கன்னா, இப்போ விஜய் அண்ணா சொல்கிறாங்க என் பசங்களுக்கு வந்து 12th மார்க் வந்து பெர்சன்டேஜ் வச்சு நான் எடுத்துக்கிறேன், அதை வச்சு அவங்களுக்கு நான் டாக்டர் டெஸ்டிங் ஏஜென்சியில் நான் தந்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. டிகே சிவகுமார் வந்து என்னோட மாநிலத்தில் நான் நீட்டை கண்டக்ட் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு அது ரைட்ஸ் இருக்கு. எப்போ அந்த ரைட்ஸ் இருக்குன்னா எப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷனை மாத்துதோ அப்பதான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு நிறைய ஏழை வீட்டு மாணவர்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆசை என்னவா இருக்கும், ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் ஆகணும். ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களால 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டி சிபிஎஸ்சியில் படிக்க வைக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ சமச்சீர் கல்வியை படிமா, படித்து முடிச்சுட்டு நம்ம சிபிஎஸ்சி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆனால் ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம்லேயே படிச்சுட்டு வந்த பொண்ணு நல்லா படிக்குது, இது பண்ணாலுமே ஒரு மேக்ஸிமம் 3 வருஷம் வேணும் அந்த பொண்ணுக்கு. 11th 12th புக்கை முடிக்கிறதுக்கு, சிபிஎஸ்சியோட புக்கை முடிக்கிறதுக்கு 3 வருஷம் வேணும் அந்த பொண்ணுக்கு. யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ அந்த பொண்ணோட லைஃப் 3 வருஷம் போச்சா? எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நீட் இது 5வது வருஷம் ரிப்பீட் பண்ணுறாங்க, 5th இயர். அப்போ அவங்க இந்நேரம் காலேஜ் போய் முடிச்சிருக்கலாம், வேலைக்கு ஃபர்ஸ்ட் இயர் போய் சேர்ந்துருக்கலாம். அப்போ அவங்க வந்து என்னென்னா சில பேர் வந்து அவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க, டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அண்ணா நினச்சிருந்தாங்கன்னா 4 வருஷம் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்நேரம் இந்த 1 வருஷம் வேலைக்கு போயிருக்கலாம் அவங்க. ஆனால் அந்த அண்ணாவோட மைண்ட் செட் வந்து என்னன்னா, நான் நீட் படித்து நான் டாக்டர் ஆகணும், இந்த சொசைட்டிக்கு ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணா வந்து ஒரு குறிக்கோளோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு ஸ்கேமை கொண்டு வந்து அந்த குறிக்கோளை வந்து அவங்க ட்ரெஸ்டாய் பண்ணிட்டாங்களா? அப்போ இதனால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதான் வந்து இந்த நீட் இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒரு டிமெரிட்டில் போயிட்டு இருக்கு இந்த நீட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் தான் மக்களால் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து அவங்களால படிக்க முடியும் ஒழுங்காக. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஏன்னா அவ்வளோ ஸ்கேம் போகுது, அவங்களால வந்து ஒரு சொல்யூஷன் தர முடியல. ஒன்றும் இல்லை, அந்த சிபிஎஸ்சி நடந்த பிரச்சனைக்கு 1 வரைக்கும் தர்மேந்திர பிரதான் வாயை திறக்காமே ரிசைன் ஆகிட்டார். 1 வரைக்கும் வாயை அவர் திறக்கவே இல்லை, அதுக்குள்ளே ரிசைன் ஆகிட்டார். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஃபுட் மினிஸ்டராக இருக்காரு, ஒரு பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்காருன்னா அவருக்கு அதிலே வந்து வேலை அதிகமாக இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு கூடுதலாக போய் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இப்படின்னு தரப்பு இது ஒரு பெரிய துறை, அது ஆல்ரெடி ஒரு பெரிய துறை இருக்கவங்க கையில் போய் தந்தா எப்படி? அப்போ என்ன பண்ணலான்னா அழகாக ஒரு எம்பிக்கு நார்மலாக ஒரு எம்பியாக இருக்கவங்களை கூப்பிட்டு இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் படித்தவங்களா பார்த்து தந்திருக்கலாம். ஆனால் கேபினெட் வந்து அதை செய்யலை. அதான் வந்து ஒரு இது. அதே மாதிரி வந்து எப்படின்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து என்னதான் கொஸ்டின் எழுப்பினாலுமே இந்த மத்திய அரசாங்கம் வந்து க்ளோசிங்லே இருக்கு.
எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாயை திறந்து. ஸோ வீட்டில் வந்து காங்கிரஸ் பிகேதான் கொண்டு வந்தாங்க. அது பாம்பேக்காக கொண்டு வந்தாங்க. ஆமா. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அதுக்கு முன்னாடி நடக்குது 2010 மார்க் அடிப்படையில் தான். அப்ப இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 1200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவாங்கன்னு நினைச்சிருக்கேன். அப்ப அந்த பெர்சன்டேஜை கொண்டு வந்து தான் வந்து டாக்டருக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட்டுக்கு வந்து இப்போதைக்கு ஒண்ணுமே சொல்லலை. இந்த இறந்து போன மாணவர்களோட குடும்பத்துக்கு வந்து 1 கோடி ரூபா தரேன்னு இருக்காங்க. அப்போ ஒரு பையனோட உயிர், ஒரு உடல், அந்த பொண்ணோட அந்த வாழ்க்கையில இருந்தா எவ்வளவோ சாதிக்க வேண்டியது 1 கோடி ரூபாக்குள்ள அடைஞ்சு போச்சு. இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. எப்போ ஒரு உயிருக்கு பணம் பேசுனாங்களோ அது வந்து எப்படின்னா மாணவர்கள் மத்தியில பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு. அந்த பொண்ணு, அந்த அனிதாங்கிற பொண்ணு இந்நேரம் உயிரோடு இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு சேவை பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு எத்தனை பேரை காப்பாத்தி இருக்கோம். ஆனா அந்த பொண்ணோட வேல்யூவை வெறும் 1 கோடி ரூபா, வெறும் 1 கோடி ரூபால முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆனா நீட்டுக்கு எந்த ஸ்டெப்புமே ஒன்றும் எடுக்கல. அதே மாதிரி இப்போ ரீசன்ஸாக நிறைய பேர் இறந்தாங்க. விருதுநகரில், அதுக்கப்புறமா கன்னியாகுமரியில் நிறைய பேர் இறந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அந்த பெற்றோர்களோட மனநிலை என்ன இருக்கும்? சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து என் பொண்ணு டாக்டர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீட்டுக்கு படிக்க வச்ச அந்த பெற்றோர்களோட மனநிலை வெறும் காசை கொடுத்தா அவங்களுக்கு வந்து இது ஈடு செய்ய முடியுமா? உயிர் போச்சு. இப்போ எப்படின்னா, நான் ஒன்று சொல்ல வரும்னா, இந்த இந்தியா வந்து ஒரு நல்ல மருத்துவர்களை இழந்து விட்டது. ஒரு நல்ல மருத்துவர்களை இழந்து விட்டது. ஒரு நல்ல தன்மான மிக்க மருத்துவர்கள், ஒரு தன்மான மிக்க இளைஞர்களை வந்து இந்த இந்தியா வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய கருத்து. ஆனா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, நீட் இந்த ஏபிவிபி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு, ஆர்எஸ்எஸோட ஒரு அமைப்பு. அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்எஸ்யூஐல இருக்கேன். என்எஸ்யூஐனா மீனிங் வந்து நேஷனல் ஸ்டூடெண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்ட்ல வந்து எஸ்எஃப்ஐ இப்படிம்பாங்க, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து அந்தந்த கட்சிக்குள்ள இருக்கிற அமைப்பு. இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மாணவர் முற்போக்கு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர் அமைப்புமே வந்து நீட்டு சிபிஎஸ்இ எதிர்த்து குரல் கொடுத்துருக்க இந்த சமயத்தில் அந்த ஏபிவிபிங்கிற ஒரு அமைப்பு மட்டும் குரல் கொடுக்காமே இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது தான் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரொட்டஸ்ட் எல்லாமே நாங்கள் எடுத்து பண்ணுவோம்னு சொல்ற ஒரு ஏபிவிபியான பிஜேபியோட அமைப்பு அவங்க கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னுச்சுன்னா அவங்க போராடணுமா கூடாதா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ காங்கிரஸ் மேலே ஒரு தப்பு இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல மாணவனா நான் இருந்தேன், இப்போ காங்கிரஸ் ஆட்சி மேலே ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா நான் என் ஆட்சி எடுத்துக்கிறேன். தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா முதல் குரல் கொடுக்கிறவனா இருந்தா நான் தான் இருப்பேன். ஏன்னா நான் என்னதான் காங்கிரஸ்காரனா இருந்தாலும் நான் அமைதியா இருக்கக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ்காரங்களோட பண்பாடே வந்து எங்க இடத்துல தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறது தான். அப்போ உங்க ஆட்சி மேல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த ஏபிவிபி எடுத்திருக்கணுமா? ஆனா அவங்க ஒரு குரல் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை மாணவர். ஆனா இந்த விஷயத்துல வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அவங்க அந்த அபிஷேக் அவர் வந்து என்னன்னா கொண்டு வந்த ஒரு இது வந்து ரொம்ப வைரலாகி இப்போ அதனாலதான் வந்து சொல்ல போனா தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகி இருக்கார். ஆனா எனக்கு வந்து என்ன ஒன்று வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து என்னன்னா, அந்த நியூஸ்ல அவங்க அடி வாங்குறத பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மாணவர்கள் மீது அந்த குண்டை தூக்கி போட்டோன்னே ஒரு பையனுக்குன்னா காலில் வந்து அப்படியே டாட்ஸா அந்த குண்டோட வீக்கம் அது பரவி இருக்கு அந்த பையனுக்கு. அப்போ அவனோட உயிருக்கு அது ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி அந்த காவல்துறை உள்ள வந்து அடிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் பாதி பேர் யூனிஃபார்ம்லேயே இல்லை. வெறும் நார்மலாக ஒரு யூனிஃபார்ம் எப்படி நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ல போய் வாங்கி போட்டுறோம் அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வாங்கி போட்டு வந்து அடிக்கிறாங்க. போலீஸே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் திறந்த ஒரு இவங்களா இருப்பாங்க. ஓப்பனா சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. அப்படிலாட்டினா வெளியே இந்த ரவுடி சமயம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க. இந்த படம் பார்த்துருக்கீங்களா? பிகில் படம் பார்த்துருக்கீங்களா? பிகில் விஜய் நடிச்சார்ல அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படின்னா ரவுடிங்க வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அடிப்பாங்க தெரியுமா? எப்படின்னா இங்கே யாரும் வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகில் அடிக்கிறதுக்கு வந்து ரவுடிஸ் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அடிப்பான். அதுதான் இப்போ இங்கே டெல்லியில் நடந்திருக்கு. அவங்க 100%ல 20% தான் போலீஸ் இருப்பாங்க, மிச்சம் இருக்க 80%. ஏன்னா அவங்க அடிக்கிற அடியை பார்த்தா ரவுடி அடி மாதிரியே இருக்கு. அப்போ இதுக்கு இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கேள்வியை நாங்கள் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து அவங்க வந்து சரியான இதை வந்து அவங்க சொல்லணும். ஏன்னா மாணவர்கள் அடிக்கிறது அப்படிங்கிற ஏற்றுக்க முடியாது. நிகார் சிங் செம்மையான, அவங்கள பார்த்தோன்னே போலீஸ் அப்படியே மறந்துச்சு. நிகார் சிங்னா யாருன்னா ஹரியானா, அதுக்கப்புறமா பஞ்சாப்ல இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா அலோடு இருக்கு, அந்த பெரிய வாள் அந்த ஈட்டியை கொண்டு போறதுக்கு வந்து அந்த அலோடு இருக்கு. நிகார் சிங் கேட்குற ஒரு கொஸ்டின், நிகார் சிங்கோட கொள்கை என்னன்னா, எந்த இடத்துல இந்திய குடிமகங்களுக்கு வந்து அநீதி நடக்குதோ அந்த இடத்துல நிகார் சிங் இருப்பாங்க. ஆனா இந்த உண்மையான இந்த தருணத்துல வந்து நான் சொல்ல விரும்புறேன், ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் நிகார் சிங். அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவில் எங்க போனாலும் குதிரை, அந்த வால், அந்த ஈட்டி வந்து கொண்டு போறது. அவங்கள பார்த்தோன்னே அந்த டெல்லி அந்த போலீஸ் அந்த ரவுடி எல்லாருமே மெர்ஜ் ஆனாங்க. நிகார் சிங்கை பார்த்தேன். பசங்க மேல யாருமே கை வைக்கல, நார்மல் ஆச்சு. இல்லாட்டி பசங்களை எத்தனையோ பேர் இந்நேரம் உயிரிழந்திருப்பாங்க.
ஸோ இந்த தருணத்தில் வந்து அவங்க பார்த்துருக்கவங்களுக்கு வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அந்த நிஹார் சிங்ஸ் வந்து ஐ எம் ரியலி தேங்கிங் டு தோஸ் நிஹார் சிங்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் அவர் ஒண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன். ஸோ தேங்கிங் டு த நிஹார் சிங் கம்யூனிட்டி. ஏன்னா அவங்க இதை வச்சு புரிஞ்சுக்கட்டும். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத எக்ஸாம். ஸோ வந்து எப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். நீட்டை பற்றி என்னோட கோரிக்கை வந்து என்னென்னா, நீட்டுங்கிற ஒன்றே வந்து இப்போதைக்கு வேணாம். ஏன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சப்போ அது நீட்டு வந்து வந்துச்சு. அதே மாதிரி வந்து என்னென்னா தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு மீட்டிங் வந்து தராது. ஐ ரிசைன் மை ஜாப் டியூ டு சம் பர்சன்ஸ் தே மேக்கிங் திஸ் ஆஸ் தேர் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் தேர் பொலிட்டிக்ஸ் பார்ட்டி. யார் சொல்கிறார்? ராகுல் காந்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் போய் மாணவர்களுக்காக போராடலையா, அவரோட கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து மேலே உயர்த்திக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாராம். அப்படின்னால இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது காங்கிரஸ் கட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி எங்கே அநீதி நடந்தாலும் போய் போராடும். இந்த இந்தியாக்காக எங்களுடைய பெருந்தலைவர் ராஜீவ் காந்தி உயிரிழந்திருக்கோம், அம்மை இந்திரா காந்தி அவர்களை வந்து உயிரிழந்திருக்கோம். அப்படின்னாலும் எங்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தான் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கூட போய் நின்று போராடினார். ஆனால் அவரை பார்த்து ஒரு இது எப்படின்னா அவரோட புகழுக்காக அவர் போய் நிற்கிறாரு, அவர் கட்சியை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சார். ஆனால் நான் ஒன்றும் சொல்லுவேன், 2029 வந்து இந்த மத்திய அரசாங்கத்துக்கு வந்து யார் வேணால் வரட்டும், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா மாணவர்களை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து உருவாக்குறது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயே இவங்க கை வச்சிட்டாங்க. ஸோ அப்பங்கிறப்ப அவங்க இருப்பாங்களா? ஸோ அதான். அதே மாதிரி வந்து இன்னைக்கு சிபிஎஸ்சி எக்ஸாம் அந்த பசங்க நான் எழுதிட்டு வந்துட்டு வெளியே எனக்கு கால் பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. அப்போ நான் அந்த பசங்களை கால் பண்ணி கேட்டேன், எப்படி இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்னோடனே, நே பேசாம போர்டு எக்ஸாம் இதுக்கு எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குன்னு இப்படிங்கிறீங்க. அவ்வளோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பு, ரொம்ப டஃப் அது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் யாரோட லைஃபோட வேணால் விளையாடுங்க, தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபோட விளையாடாதீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபோட விளையாண்டிங்கன்னா அவங்க தான் வந்து எப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபோட விளையாண்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வருங்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் கிடைக்க மாட்டார்கள். நல்ல ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்து வந்துருக்க சமயத்தில் அவங்க டம்ப் பண்ண எஜுகேஷன் மேலே இருக்க ஆசையே விட்டு போயிடும். என் கூட படிச்சிருந்த ஒரு பையன் வந்து சொல்கிறான், அவன் வந்து படித்து முடிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுக்கு அவன் போய் எழுதிட்டு வந்தான். அவன் வந்து சொல்கிறான், என்னடா இது ஒன்றுமே எனக்கே பிடிக்கல, இவங்க வந்து என்னென்னா ரொம்ப இப்படியே சொல்கிறான் என்கிட்டவே, இவங்க வந்து என்னென்னா ரொம்ப எஜுகேஷன் போட்டு ஒரு ஸ்கேம் இது பண்ணுறாங்கல்ல, பேசாமல் எங்கள் அப்பா வச்சுருக்க எங்கள் பரம்பரை தொழிலை நான் பார்த்துட்டு போயிடலாமான்னு கேட்குறான். பிஸ்னஸ்குள்ளே படிக்காமே நான் பரம்பரை தொழிலை பார்த்துட்டு போயிடுறேங்கிறான். அப்போ ஒரு நல்லா படிக்கிறவனோட பையனோட மைண்ட் செட் இந்த அரசாங்கம் எப்படி கொண்டு வருது? நீ குடும்ப தொழில் வாரிசு அரசியலுக்கு நீ போய்க்கோ. அப்போ இது வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியுமா? அந்த பேக்வேர்ட் கேஸ்ட் பீப்புள் அம்பேத்கர் இருக்கிறப்ப வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த முடி வெட்டுறவங்க பையன் வந்து முடி வெட்டு தான் செய்யணும், அடுத்த வந்து செப்பல் தைக்கிறவங்க பையன் வந்து செப்பல் தைக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அப்போ வந்து என்னன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி தலைவர் நம்ம கூட வந்து இருந்து போராடினாரு. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் யாருமே இல்லை இப்போ கண்டிப்பாக. அதனால வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்து கொண்டு வரது வந்து என்னன்னா, உங்கள் வாரிசு தொழில போய் பார்த்துக்கோங்க இப்படின்னு கொண்டு வருது. ஏன்னா அந்த பசங்களோட மைண்ட் செட்டில் அது வந்துடும். ஸோ அதனால் வந்து என்றைக்குமே பசங்க கூட நாங்கள் இருந்து கண்டிப்பாக போராடுவோம் அவங்களுக்கு.